ஹலோ கைஸ், வெல்கம் டு என்னோட ஸ்டோரி. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, எங்கே மச்சான் போகிறோம்? அது சர்ப்ரைஸ். நம்ம வந்து இல்லை அது வேறு இருக்கா? இல்லை ப்ரோமோ கட் பண்ணிடுவோம் நம்ம. இது வந்து நம்மளோட ஒரு நண்பர், அடுத்த ஒரு நண்பர் இணைகிறாரு. அது எங்கன்னா ஷொர்ணூர்லேருந்து இணைவார். என்ன மச்சான்? அவரை பற்றி ஏதாவது ஒரு கொஞ்சம் டீட்டெயிலான ஒரு நியூஸ் ஏதாவது நான் சொல்லுங்கள். அவரை பற்றி நாம் சொல்கிறத விட அவரே வந்து சொல்லுவார். ஆமாச்சான், ஏன் இந்த சோகம் தெரிஞ்சுக்கலாமா? சோகமா? சந்தோஷம். இப்போ வந்து நண்பனுக்கு வந்து ஜூடியோவில் போயிட்டு டிஷர்ட் ஒன்று உண்டாரு. அதனால தான் டிஷர்ட் எடுக்க போகிறோம். நம்ம இப்போ பிரியாணியாக சாப்பிட வந்துருக்கோம். எங்கே கட்டிடு இது கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக்குறாங்க? நம்ம ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போயிருக்கோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. ஆனால் நமக்கு ட்ரெயின் 9:30. ட்ரெயின் டிலே ஆமாம். நம்ம எங்கே போகிறோன்னா நேத்திரவதி ட்ரெக் போகிறோம். இங்கேருந்து மங்களூர் போய் மங்களூரில் ஒரு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து நேத்திரவதி ட்ரெக் போகிறோம். இப்போ என்னன்னா, இங்கே வந்து உட்காந்துருக்கோம். வந்ததுலேருந்து ஒருத்தன் பேசினே இருக்கேன். இங்கேருந்து அப்படி வந்து நம்ம போர்டிங் பாயிண்ட் வந்து மாற்றி போட்டோம் நமக்கு அறியாமல். அதனால் இப்போ இங்கேருந்து ஜென்ரலில் போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஜென்ரலில் போனால் 2 மணி நேரம் இங்கேருந்து ஷொர்ணூர் வரைக்கும் ஜென்ரலில் போகணும். ஆனால் நம்ம ஷொர்ணூர்லேருந்து ஸ்லீப்பர் இருக்குது. அவரே வந்து விளக்க சொல்கிறார் எப்படி ஏறினேன் ட்ரெயின் ஏறினேன். ஆனால் அந்த மங்களூர் ட்ரிப் போடுவேன் சுவாரஸ்யமாக பார்க்கலாம். அதே சொல்லு. திருச்சூர் கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்டில் இருந்து ஷொர்ணூர் ரோடு, கொடுங்கல்லூர் ஷொர்ணூர் ரோடு வெள்ளம் 2 கிலோமீட்டர் ஓட்டம். அப்புறம் கரெக்டாக அங்கே ஷொர்ணூர் ரோடில் வந்து என் அண்ணன் கேஎஸ்ஆர்டிசி டிரைவர் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஷொர்ணூர் போகணும், நீங்கள் எங்கே வரலும் போகிறீங்களோ அங்கே வரல இறக்கி விட்ருங்க. ஷொர்ணூர் போகணுன்னா எங்கே நான் பண்ணுறேன், கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்டில் பஸ் இருக்கேன். எத்தனை மணிக்குன்னு கேட்டேன். 11 மணிக்கு. 11:30 பைக்கா நிறுத்திட்டு என்னன்னு கேட்டான். சொன்னேன். அப்புறம் அவனுக்கு டவுட் வந்துடுச்சு, அங்கே காட்டில் இருந்ததுனால இங்கே எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்டான். அப்புறம் நான் சொன்ன மாதிரி விட்டு பிடிச்சி மங்களூரில் எதுக்கு போயிருங்க இன்டர்வியூ நான் வந்து ஷொர்ணூர் போக முடியாது, நான் வந்து வடக்கஞ்சேரி தான் போகிறேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல, வடக்கஞ்சேரியில் இறக்கிட்டீங்க அப்படின்னு. அப்புறம் வடக்கஞ்சேரியில் இறக்குறதுன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கரெக்டாக அவங்க வீட்டுக்கிட்ட வர்றதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ன இன்டர்வியூ நமக்கு என்ன தெரியும், நெட்வொர்க்கிங் முடியாது அப்படியா. அப்புறம் கரெக்டாக அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு இப்படி வாட்சை பார்த்தான். என் வீடு வந்துருச்சு அப்படின்னா, அப்போ இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, எவ்வளோ நேரத்துக்கு போக முடியும். பைக்கில் போனால் ஒரு 15 நிமிஷத்தில் போயிடலாம். ஆனால் நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னா, பரவாயில்ல நான் லிஃப்ட் போயிடுறேன். சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி வந்து சரி நல்ல மனுஷன் வந்துருக்கேன் மாதிரி வந்து இறக்கிட்டு போயிட்டான். மங்களூர் கால் வைக்க போகிறோம். கன்னடாவில் சொல்ல தெரியாது. கன்னடா அவனுக்கு தெரியாது. பார்த்து ஆனால்
ஆனால் என்னமே அந்த வண்டி ப்ரையாரிட்டி அதிகம். ஒருத்தனை காணா. வரான் பாரு. மணி கூட போரு. என்ன பிரச்சனைன்னா இந்த வண்டி போகுமா போகாதான்னு தெரியல. அது ஃபஸ்ட்டு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை டிக்கெட் எடுக்க லிக்விட் இல்லை. என்ன ஒன்று இருக்கா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். லிக்விட் அது அந்த லிக்விட் எவ்வளோன்னா 100 ரூபா. 140 ரூபா வச்சு இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டரா? ஒரு 60 119 கிலோமீட்டர். 119 கிலோமீட்டருக்கு 120 ரூபா வச்சுருக்கோம். 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபா. 3 பேருக்கு 3 பேர்னு வச்சா கூட வராது. 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபா மணி. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் 6:10க்கு ஷார்ப்பாக இங்கே பஸ் எடுத்துறாங்க. இப்போது வந்து மேங்களூரில் இருக்கோம். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. எனக்கு தெலுங்கு கன்னடம் தெரியாது. எனக்கு தெரியாது. இவருக்கு அவர் மட்டும்தான் இங்கே டிரான்ஸ்லேட்டர். வேற யாரும் அந்த ஒரு மீம் வருது. என்ன மீம் அது? எனக்கு 2 தோசை ஒரு காஃபி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி தான். நாங்கள் அது அவுட்டு போகிறேன். அவர் சொன்னோன்னே ஹேக்கர் நல்லா பண்ணுறேன் தொட்டா தூக்கிடுவேன். அதுதான் கன்னடா வேஸ்ட் நம்பிச்சான். அவுட்டு 10 நிமிடத்தில் கன்னடம் கற்றுவது எப்படி சொல்லி சார்ஜிபியில் போட்டிருக்காரு. படிச்சுட்டு இருக்காரு. செம குளிர். எல்லாம் பார்த்துட்டாங்க. மார்னிங் சாப்பாடு என்ன தெரியுது? கேகேபி தெரியுதா? கேகேபி எக்ஸ்பிரஸ். இதுதான் பெரிய எக்ஸ்பிரஸ். இது தூக்கம் எக்ஸ்பிரஸ். கேகேபி எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி தான் வந்து மேங்களூர்லேருந்து என்ன கலாசா சம்சே இதுக்கெல்லாம் வந்து மேங்களூர்லேருந்து ஒரே டிரான்ஸ்போர்ட்டு. ஆனால் எத்தனை மணிக்கு மேங்களூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? மேங்களூர்லேருந்து 6:10 10:30க்கு எங்கே போயிடும்னு சொல்லியிருக்காங்க. எங்கே போயிடும்? கலாசா போயிடும். இது கலாசே போனோம்னா இந்த ஒரு பஸ்ஸு தான். இதுக்கப்புறம் கேஎஸ்ஆர்டிசி ஏதோ 7:30க்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கர்நாடகா கவர்மெண்ட். அது என்ன கதைன்னு தெரியல. அது என்னன்னு தெரில. வேணால் கற்கலா வந்தீங்கன்னா கற்கலாவிலேருந்து வேணால் கனெக்டிங் பஸ் இருக்கான்னு தெரில. இந்த ஒரு பஸ்ஸு தான் இருந்துச்சு நாங்கள் பார்க்குறப்போ. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? நல்ல குளிர். அதுதான் ஒரு சம்பவம் மறக்க முடியாது. என்னன்னா டிரைவர் கையை விடு தலையை விடு. நான் பார்த்து எனக்கு ஒரு சம்பவம் மறக்கவே முடியாது. அது ஒரு கணக்கு வச்சுப்பா போல. 5வது சீட்டில் இருக்க தலையை வெளியே தான் விட்டுருக்கா. சரி ஓகே விடுதி. இறங்கி இப்போ ஸ்டேக் போயிட்டு இருக்கோம். எப்படி இருந்துச்சு பஸ்ஸில் வந்து போட்டு தாக்கிட்டாங்க நம்மள. அவ்வளோதான். நீலாம் தூக்கிட்டு வந்தேடா. வெற்றிகரமாக ஸ்டேக் வந்துட்டோம்.
இதான் நம்ம ஸ்டே, ஹோம் ஸ்டே இது. பட் ஆனால் சூப்பராக இருக்குது ஸ்டே, குறதே இல்லை. ஒரு 6 பேர் 7 பேர் தங்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா வியூ. இந்த டே 1ஓட நேத்ராவதி விழாக்க நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.